Mahan is like an auditor. An auditor will see at your assets liabilities and he will put his chapa. Then income tax department or bank will agree and give you a loan. இல்லையா? ஸோ நீங்கள் 1950 பிறந்தீங்கன்னு வைங்க, இல்லை 1980 பிறந்தீங்க. உங்களோட நார்மல் அப்ரோச் என்ன? 1980 நீ பிறந்த போது இருந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என்ன கிரகம் ஓடுது, என்ன ஏது, இதுதான் உங்களுக்கு ஜோசியக்காரன் சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி தகுடு, பேரை மாத்துறது, வாஸ்து பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. பட் நீ எத்தனை ஜோசியக்காரங்கிட்ட போனாலையும் 1980 உன் ஜாதகத்தில் இந்த பிளானட்டை வச்சுதான் உனக்கு ப்ரெடிக்ஷன் கொடுப்பான். Whereas we are Siddha Purushas, we don't bother about your 1980. Suppose உனக்கு ஒரு லோன் வேணும் பேங்க்ல, நீ 1980 பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு போய் ஒரு பேங்க்ல லோன் கொடுங்கன்னா மூஞ்சில் தூக்கி வச்சுடுவான். பயா 31 March 2019 பேலன்ஸ் ஷீட் கொண்டாடுவோம். அந்த வேலையை நாங்க செய்யறோம். லேட்டஸ்ட் பேலன்ஸ் ஷீட் நாங்க பாக்குறோம். நீ என்ன பூஜை பண்ணிருக்க, எவ்வளவு உங்ககிட்ட நல்லது சேர்ந்துருக்கு, லைபிலிட்டி குறைஞ்சி அசெட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பார்த்து we put our stamp of authority. Then celestials will see that they will change your fate. எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க. ரொம்ப ரேஷனலாக சொல்கிறேன்ல, இதுதான் ஆன்மீகம். We are not changing anything. We are giving you the credit for your assets, the latest assets, latest balance sheet. That's our work. All miracles happen like this. Simply எங்கிட்ட ஒருத்தன் வந்துடுறதுனால அவன் ஜாதகத்தெல்லாம் மாற்றிட முடியாது. அவன் கொஞ்சம் கோயில் பூஜை, தானம், தர்மம் எல்லாம் பண்ணி அவங்க பெரியவங்க பண்ண பூஜைலாம் அவனுக்கு பலித்தமாகும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் மாற்ற முடியும். இது போக இன்னும் புரியுற பாஷெல்லாம் சொன்னேன். ஒரு மகானுங்கிறவன் ஒரு வக்கீல் மாதிரின்னு சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றது தான். ஆன்மீகத்தை இந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி ஒரு பாமரனுக்கு புரிய மாதிரி கொண்டு வந்தது நான் தான். முதல்ல நான் தான் கொண்டு வந்தேன். உனக்கு ஒரு கேஸ் இருக்கு, நீ என்ன பண்ணுவ? ஒரு வக்கீல் கிட்ட போவேன். போயிட்டு இதாங்க என் கேஸுன்னு. வக்கீல் சரி இந்தாங்க ஒரு வக்காலத்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு. வக்காலத்தில் எனக்கு பதில் வக்கீல் இந்த கேஸை வாதாடுவாருன்னு அர்த்தம். பூஜையில் கூட இருக்குது, ஆச்சாரிய முகையன கரிஷே அப்படின்னு ஐயரு. இந்த பூஜையை ஐயர் கையில் கொடுத்து நான் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி வக்கீலுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி வக்காலத்து நாம கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போனால் கூட ஜட்ஜி சொல்லுவார், யோ வக்கீலை கூட்டின்னு வாயணுவான். நீ வந்து நான் தான் அந்த போய் வக்கீலை கூட்டு. நிறைய வக்கீல் உனக்கு இந்த வாரம் ஒரு 1000 ரூபாய் கேட்டிருப்பான், நீ கொடுக்கலன்னு சொன்ன டீலில் விட்டு வேற கோர்ட்டில் இருப்பான். சரி அதை விட்டுருவோம். நீ வக்கீல்கிட்ட கொடுத்த உடனே உன் கேஸ் வக்கீல் தான் வாதாடணும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த வியட்நாம் வீடு வக்கீல் இல்லை கௌரவம் சினிமாவில் சிவாஜி கணேசன் ராத்திரியெல்லாம் கண்ணாடி போட்டுன்னு எல்லா பாயிண்ட் எல்லாம் பார்த்துன்னு இருப்பார்ல, தூக்கெல்லாம் முடிச்சு. அந்த மாதிரி வக்கீல் தான் உன் கேஸ் எல்லாம் படித்து அதுக்குள்ளே லா பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வர்றபோது புக் மார்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு கோர்ட்டில் வாதாடணும். 1989 நாக்பூர் கோர்ட்டில் நானாவதி கேஸில் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதன் அடிப்படையில் என் கட்சிக்காரருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது. 2015 இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு டெல்லி கோர்ட்டில் அப்படின்லாம் பாயிண்ட் எடுத்து வாதாடணும். தானே வக்கீல் வேலை. நான் சொன்னால் நாங்களும் அதாயா பண்ணுறோம். கோர்ட்டில் போகிறோம், யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறாங்க. கடவுள் கோர்ட்டுக்கு நான் வக்கீல் வச்சுக்கோ. நாம் என்ன சொல்லுவோம், அன்றைக்கி மயிலாப்பூரில் ஒரு பொண்ணு எலும்பு சாம்பலாக கிடந்தா பூம்பாவை சொம்பில். அப்போ ஞானசம்பந்த மூர்த்தி வக்கீல் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோர்ட்டில் ஜட்ஜு முன்னால் வாதாடினாரு, சாம்பலா கிடக்கிற பொண்ணு நீ பொண்ணா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸினுடைய அடிப்படையில் ஒரு சாம்பலை பொண்ணா மாத்தினிய சாமி, இன்னைக்கு இந்த பொண்ணு சாம்பலா போறேன் செத்து போறேன் இன்னும் கல்யாணம் ஆகல மாப்பிள்ளை கிடைக்கலன்றாலே இது உனக்கு நியாயமா அப்படின்னு பாயிண்ட் விடணும். அப்ப சாமி ரைட்டு ஒரு பையன் சாக கிடக்குறான். அப்போ சாமி கிட்ட என்ன சொல்லணும் ஒரு மகான், அன்னைக்கு அவினாசி குளத்துல முதல்ல சாப்பிட்ட பையனை சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற வக்கீலுக்காக நீ மீட்டு கொடுத்தியே, பாம்பு தீண்டிய சீராளனே அப்பர் சுவாமின்ற வக்கீலுக்காக நீ உயிர் கொடுத்தியே, இந்த பையன் செத்து போன நியாயமா, அவனுக்கு எப்படியாவது நீ உயிர் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தான் நாங்க செய்யற வேலைன்னு சொன்னேன். நாங்கெல்லாம் கடவுள் கோர்ட்ல வக்கீல், கடவுளுடைய சட்டத்தை
கடவுளுடைய வீக் பாயிண்ட் எல்லாம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பாயிண்ட் சொல்றோம். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கோர்ட்டில் டேபிள் தான் இருக்குமா, முன்னால் துணி இருக்காது. வக்கீலுங்க யாராவது வெள்ளைக்கார ஜட்ஜுங்க நல்ல பாயிண்ட் சொல்ற போது அந்த ஜட்ஜி இப்படி காலை விட்டின்னுவானா, வக்கீல் அதை பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டை கெட்டியா பிடிச்சின்னு வாதுடுவானா. இந்த விஷயம் அந்த ஜட்ஜிக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னிலிருந்து அவன் காலே தெரியறதுக்கு டேபிள துணி மாட்டிடு. அதனால ஒருவேளை அந்த துணி போடாம இருந்தா சிவபெருமான் எப்படி எங்க பாயிண்ட் ரசிக்க உங்களுக்கு